ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 47. விக்ரம் கொடுத்த தண்ணீர் பாட்டிலில் இருந்த நீரை பருகியவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது? சற்று நேரத்திற்கு முன்பு தன்னிடம் எப்படி நடந்து கொண்டான்? இப்பொழுது அது எதுவுமே நடவாதது போல் முற்றிலுமாக மாற்றி பேசுகிறானே என்று குழம்பி போய் அமர்ந்திருக்க விக்ரம் வேண்டுமென்றே, சரி டிசைட் பண்ணிட்டியா? விக்ரமின் பேச்சில் ஸ்ரீக்கு கோபம்தான் வந்தது. இப்படித்தான் காலையில் ராஜேஸ்வரி எதையுமே விளக்கமாக கூறாமல் எது எதுவோ கேட்க இவளும் ஏதோ ஒன்று என்று பதில் கூற கடைசியில் அது பெரிய பிரச்சனையில் போய் முடிந்தது. இப்பொழுதும் அதேபோல் விக்ரம் என்ன ஏது என்று எதுவும் கூறாமல் இப்படி கேட்பது பெரும் கோபத்தை உண்டாக்கியது. இருந்தும் அஞ்சலியின் முன்பு அதை காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். விக்ரம் தன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தவாறு, என்ன பேபி, இன்னும் டிசைட் பண்ணலையா என்றான் புன்னகை ததும்பும் முகத்துடன். ஸ்ரீ, பேபியா? என்ன மறுபடியும் பேபின்னு சொல்றான்? இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறான்னு ஒண்ணுமே புரியலையே. இப்போ நான் என்ன சொல்றது? இல்லைன்னு சொல்லிடுவோம். காலையில் சரின்னு சொல்லிதான் அவ்வளவு பிரச்சனையாகிடுச்சு என்று எண்ணியவாறு இல்லை என்னும்படி தலையசைக்க விக்ரம், ஓகே, அப்போ நானே சூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு சுவிட்சர்லாந்து ஓகே தானே? ஸ்ரீ அதற்கும் எந்த பதிலும் அளிக்காமல் அமர்ந்திருக்க விக்ரம், ஆமா, ஒரு தடவை நீ என்கிட்ட சொன்னியே உனக்கு பாரிஸ் போகணும்னு ஆசைன்னு. நம்ம அங்கேயே ஹனிமூனுக்கு போயிட்டு வந்துடலாம். உனக்கு ஓகே தானே? ஸ்ரீக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. ஹனிமூனா? பாரிஸா? நான் எப்படா சொன்னேன்? வீட்டில் அந்த திட்டிட்டு இப்போ வந்து பாரிஸ்க்கு ஹனிமூன் போகலாமான்னு சொல்றான். கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற என்று மனதிற்குள் புலம்பியவாறு அமர்ந்திருந்தாள். இவர்களின் உரையாடலில் அஞ்சலிக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. இவளுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? இவையெல்லாம் கனவில் தான் பாரிஸ் போக முடியும். ஆனா இப்போ விக்ரமால் நிஜத்திலேயே பாரிஸ் போய் பார்க்க போறா என்று எண்ணியபடி வேண்டா வெறுப்பாக அங்கே நின்றிருந்தாள். விக்ரம் ஸ்ரீயிடம், ஓகே பேபி, நீ போய் வேலையை பாரு. சீக்கிரமே அஸ்வின் கிட்ட சொல்லி உன்னுடைய டேபிளை என்னுடைய ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்கிறேன். அடிக்கடி உன்னை இப்படி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்கேயே இருந்தா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல என்றான் புன்னகையுடன் தன் ஒற்றை கண்ணை சிமிட்டியபடி. ஸ்ரீ எதுவும் பதில் கூறாமல் அமைதியாக வெளியேறிவிட்டாள். ஆனால் உள்ளுக்குள் வெளியே இருக்கும் அமைதிக்கு நேர்மாறாக பெரிய பிரளயமே ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதுவும் கடைசியில் அந்த கண் சிமிட்டல் அவளை வெகுவாக பாதித்தது. விக்ரமின் கோபத்தை காரணம் காட்டி அவனை தன் மனதில் இருந்து விலக்க எவ்வளவு முயன்றாலும் இப்படி ஏதாவது செய்து மீண்டும் வெளியேற முடியாத இடத்தை பிடித்து கொள்கிறான். அறையில் இருந்து வெளியே வந்தவள் நேராக கேன்டீனிற்கு சென்று அமர்ந்து விட்டாள். அதிர்ந்த முகத்தோடு வெளியேறும் ஸ்ரீயை பார்த்த ஹேமா அவளை பின்தொடர்ந்து சென்றவள், என்னடியாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சார் ஏதாவது திட்டினாரா? ஸ்ரீ இல்லை என்று தலையசைக்க ஹேமா, காலையிலேயே வரும்போது ரொம்ப கோவமாக தான் வந்தார். நீ வேற இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட் பண்ணிட்ட. அதான் ஏதாவது திட்டினாரான்னு கேட்குறேன். ஸ்ரீ இப்பொழுது ஆமாம் என்று தலையசைத்தாள். ஹேமா, என்னடி மாற்றி மாற்றி தலையாட்டுற? ஸ்ரீ, ஒன்றுமில்லடி, நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு. அதான் இன்னும் எதையும் முடிக்கலையான்னு கேட்டு கொஞ்சம் கோவமாக பேசினார். சரி வா, டைம் இல்லை, போய் வேலையை பார்ப்போம் என்றபடி எழுந்து சென்று விட்டாள். விக்ரம் அஞ்சலியிடம், என்ன அஞ்சலி, நான் தான் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அஸ்வின் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டேனே, திரும்ப எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க? அஞ்சலி தன் மொத்த பற்களையும் காட்டி சிரித்தபடி, இல்ல மாமா என்று ஆரம்பிக்க விக்ரம் கோபமாக, லுக், இந்த மாமா எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ சார். ஆஃபீஸில் நான் உனக்கு வேலை கொடுத்துருக்க முதலாளி, அவ்வளவுதான். அண்ட் ஒன் மோர் திங், இப்படி சும்மா என்னுடைய ரூமுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினைக்காத. ஆல்ரெடி என்னை டிஸ்டர்ப் பண்ண என்னோட வைஃப் இருக்கா. நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்னை உன்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. யூ மே கோ நவ் என்றான் முகத்தில் அடித்தது போல். அஞ்சலிக்கு விக்ரமின் வார்த்தையில் பெரும் அவமானமாகி போனது. கோபமாக அறையிலிருந்து வெளியேறியவள், ஹனிமூனுக்கா போக போறீங்க? ஹனிமூனுக்கு நீங்க எப்படி ஹனிமூன் போறீங்கன்னு நானும் பார்க்கறேன் என்றவள் அலுவலகத்தை விட்டு வெளியேறிவிட்டாள். அஸ்வின் குழப்பமான முகத்தோடு தன் லேப்டாப்பில் எதையோ பார்த்தபடி அமர்ந்திருந்தான். விக்ரம், என்னாச்சு அஸ்வின், ஒரு மாதிரி இருக்க? அஸ்வின், நான் சொல்வதை கேட்டால் நீதான் ரொம்ப டென்ஷன் ஆகுவ. விக்ரம், ஆல்ரெடி இன்னைக்கு ஃபுல்லாக நான் டென்ஷனாக தான் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை போல இருக்கு. காலையிலிருந்து பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ புதுசாக நீ என்ன கொண்டு வந்திருக்க? அஸ்வின், விக்ரம், அது வந்து நான் நீ சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டேன் என்றவுடன் விக்ரமின் முகம் பிரகாசமாக, விக்ரம்,
வாவ், சூப்பர்டா. கோயம்புத்தூரில் இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணியா? அஸ்வின், செக் பண்ணிட்டேன்டா. விக்ரம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு உடனே மெயில் பண்ணு. நானே நேரில் போய் பார்த்துட்டு வரேன். அஸ்வின், அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விக்ரம் குழப்பமாக, என்னடா சொல்ற? ஏன் என்ன அவசியம் இருக்காது? அஸ்வின், கோயம்புத்தூரில் இருந்து வந்து படித்தது ஒரே ஒரு பொண்ணு தான். விக்ரம், வாட், ஒரே ஒரு பொண்ணா? அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருமே. அந்த ஒரு பொண்ணை பற்றி கண்டுபிடிச்சாலே போதும். சரி, அவளுடைய டீட்டெயில்ஸையாவது எனக்கு சென்ட் பண்ணு. அஸ்வின், அதுக்கும் அவசியம் இருக்காதுடா. விக்ரம், என்னடா எதை கேட்டாலும் அவசியம் இருக்காதுன்னு இதையே சொல்லுற? அஸ்வின், ஆமாம், நீ சொல்கிற மாதிரி அந்த காலேஜ்க்கு கோயம்புத்தூரிலிருந்து வந்து சேர்ந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீதான். அதிர்ச்சியில் விக்ரம் எழுந்தே நின்று விட்டான். என்னடா சொல்ற, ஸ்ரீயா என்றான் நம்ப முடியாமல். அஸ்வின், ஆமாண்டா, அந்த ஹாஸ்டல் லிஸ்ட்ல நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். விக்ரம், சான்ஸே இல்லை. இத்தனை நாளாக ஸ்ரீயை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ட்ரீம் கேர்ள் இவளா இருந்தா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேனே. அஸ்வின், அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியலை. ஒருவேளை நீ பார்த்த பொண்ணுடைய கண்ணை மறந்துட்டியோ? விக்ரம், இல்லடா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. டெய்லி என்னுடைய ட்ரீம்ல வந்துக்கிட்டு தான் இருக்கா. அது எப்படி நான் அவ்வளவு சீக்கிரம் மறப்பேன்? சுந்தரம் கோபமாக, ஏண்டா அறிவு கெட்டவனுங்களா, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? ஒரு சின்ன பொண்ணை கூட உங்களால் கொலை பண்ண முடியலையா? நீங்க எல்லாம் என்னடா ரவுடிங்க என்று தன் முன்னே நின்றிருந்த 4 தடியர்களையும் திட்டிக் கொண்டிருந்தார். அந்த தடியர்களில் ஒருவன், சார், நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் கூட அந்த பொண்ணு வண்டியில் வரும்போது ஆக்சிடென்ட் பண்றதுக்காக எல்லாமே ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டா. எங்களுக்கு தெரிஞ்சு யாரோ அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. சுந்தரம், போடா அறிவு கட்டவனே, அவளே ஒரு அனாதை. அவளை யாரு காப்பாற்ற முயற்சி பண்ண போறா? அவளை வளர்த்தவங்களும் இப்போ ஊருக்குள்ள இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கு உறவி என்று சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது. அவ செத்தா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லை. அவளை காப்பாற்ற யாரோ முயற்சி பண்றாங்களா? தடியர்களில் ஒருவன், சார், ஒருவேளை அந்த பொண்ணோட புருஷன் அந்த பொண்ணை காப்பாற்ற ஏதாவது முயற்சி பண்றாரோ என்னமோ என்றான் தன் தலையை சொரிந்து கொண்டே. சுந்தரம், இங்க பாரு, தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தி பார்க்காத. எனக்கு இருக்க கோபத்துக்கு அந்த பொண்ணை போடுறதுக்கு பதிலா உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஒரு பொண்ணை சாகடிக்க துப்பு இல்லை, யாரோ காப்பாத்துறாங்கன்னு வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்கடா, இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்துட்டான்ற செய்தியோட தான் நீங்க இங்க வரணும். அப்படி இல்லை, நீங்க ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க என்றார் மிரட்டலாக. அடியாட்களில் ஒருவன், சார் சார், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சார். உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க உங்களை ஏமாத்த நினைப்போமா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி செய்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறோம். எங்களை நம்புங்க சார். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. சுந்தரம், 2 நாள்ல நீங்க சொன்னது நடக்கலை என்றால்தான் நான் சொன்னது நடக்கும் என்று சொன்னேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 2 நாளில் அந்த பொண்ணு சாகணும் என்றவர் கோபமாக கிளம்பி விட்டார். அடியாட்களில் ஒருவன், என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறார்? மற்றொருவன், வேற என்னடா பண்றது, இவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவர் சும்மா இருக்க மாட்டார். நமக்கு வேற வழி இல்லை. அவர் சொன்ன காரியத்தை செய்து முடிச்சுதான் ஆகணும். இல்லனா நம்மளை இவர் சும்மா விட மாட்டார். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 48. விக்ரம் அங்கே ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு விளையாடியபடி ஒன்றன் பின் ஒன்றாக ஓடி வந்து தன் கால்களை நனைத்து செல்லும் அலைகளையே வெறித்த பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். விக்ரமின் அருகில் அமர்ந்திருந்த அஸ்வின், என்னடா இப்போ என்ன நடந்துடுச்சுன்னு நீ இவ்வளவு டல்லா உட்கார்ந்துருக்க? விக்ரம், எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல அஸ்வின். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. எப்படி ஸ்ரீ போய் என்றவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. வேறு புறம் திரும்பிக் கொண்டான். அஸ்வின், லுக் விக்ரம், எவ்வளவோ பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க. இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. அவங்க காலேஜில் நான் விசாரிச்சிட்டேன். ஹாஸ்டலில் தங்கி படித்த பசங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். கோயம்புத்தூரில் இருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிற ஒரே பொண்ணு ஸ்ரீ மட்டும்தான். மேபி உனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸ்ரீ மேல் கோபம் இருந்ததால் நீ அவளை சரியாக நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீ பார்க்கும் பொழுது ஸ்ரீ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க. இப்போ வளர்ந்ததினால் உனக்கு அடையாளம் தெரியாமல் கூட போயிருக்கலாம் இல்லையா? அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாக விக்ரம் பதட்டமாக, டேய், அப்போ ஸ்ரீக்கு நான் அவளை தான் தேடுகிறேன் என்று தெரிந்திருக்குமோ? அஸ்வின், இருக்கலாம், யாருக்கு தெரியும்? விக்ரம், ஆனால் அவ இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லவில்லையே. ஒருவேளை நான் தேடுற பொண்ணு அவளா இருந்திருந்தால் அதை என்கிட்ட சொல்லி இருப்பாள்ல. அஸ்வின், எனக்கு மட்டும் என்னடா தெரியும்?
எனக்கும் இன்னைக்கு தான் அந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ தான் அந்த ஊரில் இருந்து வந்து தங்கி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. இதில் ஸ்ரீக்கு உண்மை தெரியுமா? அப்படி தெரிந்திருந்தால் அவ ஏன் உன்கிட்ட இவ்வளவு நாள் உண்மையை சொல்லாமல் மறைச்சா என்றெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவகிட்ட கேட்டு பார்ப்போம். விக்ரம்: நோ நோ, வேண்டாம். அஸ்வின்: என்னடா, கேட்காமல் எப்படி அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்று நாம தெரிந்து கொள்வது? ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட இருந்து மறைச்சாங்கன்னா ஏன் மறைச்சாங்க என்று அவங்க கிட்ட கேட்கலாம் இல்ல? விக்ரம்: இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் அவளுடைய கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அவ தான் என்னுடைய ட்ரீம் கேர்ளா என்று. அஸ்வின்: ஆல்ரெடி நாம ரொம்ப டிலே பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் டிலே பண்ணணுமா? நல்லா யோசிச்சு பாரு. விக்ரம்: இல்ல, இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை எனக்கு அவளுடைய கண்ணை பார்த்து எந்த ஃபீலிங்ஸும் வரவில்லை என்றால் இதை அப்படியே விட்டுவிடலாம். அஸ்வின்: சரி, நீ அவங்க கிட்ட செக் பண்ண சொன்னல, அந்த வேலை எந்த அளவில் இருக்குனாவது நான் அவங்க கிட்ட கேட்குறேன். என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் என்றவன் தன் செல்பேசியை எடுத்து ஸ்ரீக்கு அழைத்தான். 3 ரிங்குகளுக்கு பிறகு அழைப்பை ஏற்ற ஸ்ரீ: சொல்லுங்க அண்ணா. அஸ்வின்: என்னம்மா, எங்க இருக்க? ஸ்ரீ: வீட்டில் தான் அண்ணா இருக்கேன். அஸ்வின்: ஓ, வீட்டுக்கு போயிட்டியா? ஸ்ரீ: வந்துட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே. அஸ்வின்: அது ஒன்றும் இல்லைம்மா, விக்ரம் உங்ககிட்ட ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டு கேட்டான்ல, அது ரெடி ஆகிடுச்சான்னு கேட்கலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். விக்ரம் என்கிட்ட ரெடி ஆகிடுச்சா என்று கேட்டு தொல்லை பண்ணுறான், அதான் உன்கிட்ட கேட்டுட்டு சொல்லலாம் என்று ஃபோன் அடித்தேன் என்றான் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டபடி. அஸ்வின் கூறியதை கேட்டதுமே மறுபுறம் எந்த பதிலும் இல்லை. அஸ்வின்: ஹலோ ஸ்ரீ, லைனில் இருக்கீங்களா? ஸ்ரீ: ஆ, இருக்கேன் என்ற வார்த்தைகள் தடுமாற்றத்துடன் வந்து விழுந்தது. அதில் விக்ரமின் புருவங்கள் சுருங்க. அஸ்வின்: அதாம்மா, அந்த ஹாஸ்டலர்ஸுடைய லிஸ்ட் கிடைச்சதா? ஸ்ரீ: அது வந்து அண்ணா, கேட்டிருக்கேன். வார்டன் மேடம் ஏதோ வெளியூருக்கு அவசரமான வேலையாக போயிருக்காங்களாம். அவங்க வந்தாதான் கிடைக்கும். நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவங்க வந்த உடனே நான் வாங்கி கொடுக்குறேன் என்றாள். அவளின் பதட்டம் அவளின் குரலிலேயே அப்பட்டமாக தெரிந்தது. அவளின் பதட்டமான குரலில் விக்ரமிற்கு மேலும் சந்தேகம் எழ. அஸ்வின்: ஒன்றும் அவசரம் இல்லைம்மா, அவங்க வந்ததுமே வாங்கி கொடுங்க. அந்த ஹாஸ்டலில் தானம்மா நீ ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து தங்கியிருக்க, உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அங்கே இல்லையா? ஸ்ரீ: இல்லை என்றவள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுகிறேன் என்று பட்டென்று துண்டித்து விட்டாள். அஸ்வினும் விக்ரமும் ஒருவரையொருவர் குழப்பமான பார்வை பார்க்க. அஸ்வின்: எனக்கு என்னமோ ஸ்ரீக்கு தெரிந்திருக்கும் என்று தான் சந்தேகமாக இருக்கு. ஆனால் அவங்க ஏன் உண்மையை சொல்லாமல் மறைக்கிறார்கள் என்று தான் தெரியல. அதே சந்தேகம் விக்ரமிற்கும் ஏற்பட்டது. விக்ரம்: சரி, நீ கிளம்பு, டைம் ஆகுது. அஸ்வின்: நீயும் வாடா போகலாம். நீ மட்டும் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போற? விக்ரம்: இல்லடா, எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் போல இருக்கு. நீ போ, நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்புறேன். அஸ்வின்: சரிடா, வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு என்று விட்டு கிளம்பி விட்டான். இது எப்பொழுதாவது நடக்கும் ஒன்றுதான். விக்ரமிற்கு மனம் சரியில்லாத பொழுதெல்லாம் இப்படி தனிமையை தேடி இந்த இடத்திற்கு தான் வருவான். இது அவர்களுக்கு சொந்தமான பீச் ஹவுஸ் தான். பிரத்யேகமாக இவனின் கற்பனைக்கேற்ப இவனே வடிவமைத்து கட்டியது. ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க நேரிடும் பொழுதெல்லாம் இப்படி தனிமையை நாடி இங்கு வந்து விடுவான். இந்த சூழல் அவனை சற்று அமைதிப்படுத்தும். எனவே பதட்டமின்றி சிந்தித்து செயல்பட இந்த இடம் அவனுக்கு பெரும் உதவியாக இருக்கும். எவ்வளவு மனம் பாரமாக இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்தால் மனம் லேசாவது போல் உணர்வான். ஆனால் இந்த முறை அவ்வளவு எளிதில் அவனின் மனம் லேசாகும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. இத்தனை வருடங்களாக வெறும் கண்ணை மட்டுமே வைத்துக்கொண்டு குருட்டு நம்பிக்கையுடன் யார் என்றே தெரியாத பெண்ணை தேடிக்கொண்டிருந்தான். சில சமயங்களில் தன் தேடல் பொய்த்து விடுமோ என்று அவனுக்கே அவநம்பிக்கையாகவும் தோன்றும். அப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு வந்து தன்னைத்தானே தேற்றிக்கொள்வான். கண்டிப்பாக அவள் கிடைத்து விடுவாள் என்ற புது நம்பிக்கையுடன் கிளம்புவான். ஆனால் இந்த முறை என்ன முடிவெடுப்பது என்று அவனுக்கே தெரியவில்லை. தான் ஒன்று நினைத்தால் தன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே அதற்கு நேர்மாறாக நடக்கிறதே என்று குழம்பி போய் அமர்ந்திருந்தான். சிறு வயது முதல் தன் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தாலும் கூட ஏதோ ஒரு வெறுமை அவனின் வாழ்நாள் முழுவதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிறு வயது முதல் அவன் ஏங்கிய அன்பும் பாசமும் முழுமையாக அவனுக்கு அவன் தாயிடமிருந்து கிடைக்கவில்லை. அதற்கு அவரையும் குறை கூற முடியாது. அவரின் நிலை அப்படி. எதர்ச்சையாக தான் சந்தித்த பெண்ணிடம் இப்படி தன் மனதை பறிகொடுப்போம் என்று சற்றும் எண்ணிடாத விக்ரம் ஸ்ரீயிடம் தன் மனதை பறிகொடுத்தான். பிறகு அவளை தேடவே இத்தனை காலங்கள் ஓடிவிட்டது. ஆனால் இப்பொழுது இவள்தான் தான் தேடிக்கொண்டிருக்கும் பெண் என்பதை ஏற்கவும் முடியவில்லை. முதல் சந்திப்பில் இருந்தே அவளின் மீது பெரிய பிடித்தம் என்று எதுவும் ஏற்படவில்லை. ஆரம்பமே சண்டையில் தான் தொடங்கியது.
அதனால் அவளின் மீது எந்தவித பிடித்தமுமே இல்லாமல் போய்விட்டது. பிறகு அஞ்சலியை திருமணம் செய்யாமல் தடுப்பதற்காக தனக்கு கீழே பணிபுரியும் பெண்ணை ஒப்பந்தமாக திருமணம் செய்ய போய் இன்று அவளையே தன் கனவு காதலியா என்று சந்தேகப்படும் நிலையில் வந்து நிற்கும் தன் நிலையை எண்ணி என்ன கூறுவது என்று அவனுக்கே தெரியவில்லை. தன் காதலி கிடைத்ததும் ஸ்ரீயை தன் வாழ்க்கையில் இருந்து விலக்க எண்ணியவனிற்கு ஸ்ரீதான் தான் இத்தனை நாட்களாக தேடிய பெண்ணோ என்ற சந்தேகமே அவனை பெரும் குழப்பத்திற்கு தள்ளியது. தன் அலுவலகத்தில் எவ்வளவு பெரிய முடிவுகளை எல்லாம் இந்த பீச் ஹவுஸிற்கு வந்து சுலபமாக எடுத்தவனால் இந்த விஷயத்தில் அவ்வளவு எளிதாக ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. வெளிப்படையாக ஸ்ரீயிடம் கேட்கவும் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. தெளிவில்லாத மனதுடனே கிளம்பி வீட்டிற்கு சென்றான். ராஜேஸ்வரி டேவிட்டிற்கு அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டவர். ரொம்ப தேங்க்ஸ் டேவிட், நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்னால் ஸ்ரீயை காப்பாற்றி இருக்கவே முடியாது. டேவிட், இதுல என்ன இருக்கு மேடம், நீங்க எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன். பட் ஏன் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்று நமக்கு தெரிய வரும். சின்ன வயதில் இவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட மேபி அவங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம். ராஜேஸ்வரி, எனக்கும் அந்த டவுட் இருக்கு டேவிட். டேவிட், கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண ட்ரை பண்ண டிரைவரை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம். ஆனால் அவனுக்கு எந்த உண்மையும் தெரியலை. யாரோ அவனை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அவன் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். ஆனால் மெயின் ஆள் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. பட் இந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ண சொன்ன ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை தான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க என்று கண்டுபிடிச்சிருவோம் மேடம் என்று நம்பிக்கை அளித்தான். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.